ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 13. கோபத்துடன் எழுந்த விக்ரம் அந்த பையன்களின் சட்டையை பிடித்திருந்தான். ஒழுங்கு மரியாதையா என்னோட வாங்க என்றவன் திருத்திருவென்று அச்சத்தோடு முழித்த இருவரையும் இழுத்து கொண்டு அந்த பெண்கள் சென்ற பகுதிக்கு சென்றான். என்ன நடந்திருக்கும் என வினோத் யூகித்து அங்கு செல்லும் முன்பு அவர்கள் கன்னத்தில் இடி என அடி இறங்கி இருந்தது. எதுக்கு எங்களை அடிக்கிறீங்க? யார் நீங்க என்றான் ஒரு பையன் எகிரி கொண்டு. நாங்க போலீஸ்டா, நீங்க பண்ணன எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தோம். இதோ வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன் என்று மொபைலை ஆட்டிய விக்ரமின் தோற்றமும் அவனது சம்மர் கிராப்பும் அவர்களை போலீஸ் என்றே நம்ப வைத்தது. நடப்பதை புரிந்து கொண்டு வினோத்தும் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். அவன் போலீஸ் என்றதும் பயந்து போன பெண்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தனர். பையன்கள் பயத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலை குனிந்து நின்றிருந்தனர். பெண்களிடம் மெதுவான குரலில் அதே நேரம் சீற்றத்தோடு பேசினான் விக்ரம். நீங்களாம் ஸ்கூல் கேர்ள்ஸ் தானா? இவனுங்களோட இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? இதுக்குதான் உங்க பெத்தவங்க உங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களா? கண்ணை உருட்டி கோபத்தோடு கேட்ட அந்த புதியவனை கண்டு அந்த பெண்கள் மிரண்டு போய் நின்றனர். அது நான் இவங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னதால வந்தோம் என்று ஒருத்தி அழுகும் குரலில் சொன்னதும் அவன் முகம் சற்று கனிந்தது. இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்காக இவனுங்களோட வந்திருந்தாலும் இவனுங்க நல்லவங்க இல்ல. நீங்க இங்க வாஷ் பண்ண வந்ததும் இவன் என்ன பண்ணான் தெரியுமா என்றவன் நடந்ததை கூற அதை கேட்ட அந்த சின்ன பெண்கள் பயத்துடன் நோக்கி கொண்டனர். என்னம்மா இது? ஸ்கூல் போற வயசுல எதுக்கு உங்களுக்கு இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ்? பெத்தவங்க படிக்க அனுப்புனா அதை மட்டும் செய்யுங்க. சுதந்திரம்ங்கிற பேர்ல கண்ட ஆபத்திலையும் போய் மாட்டிக்கிறது இல்ல சுதந்திரம். இவனுங்க அந்த காஃபியை அவங்கள குடிக்க வச்சு மயக்கத்துல ஏதாவது பண்ணா என்ன பண்ணுவீங்க? அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நினைச்சதை சாதிச்சிட்டானா உன் மானம் மட்டும் இல்ல, உன் குடும்பமானமே போயிடும். அதோட உன் வாழ்க்கையே கேள்விக்குறிதான் என்றவன் பொறுமையாய் விளக்கினான். உங்க சுதந்திரம் உங்களோட எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இனியும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. பெத்தவங்க வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்துங்க. கிளம்புங்க என்றதும் அந்த பெண்கள் அழத்தொடங்கி விட்டனர். சாரிண்ணா, நாங்க இதெல்லாம் நினைச்சே பார்க்கல. பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறதும் நினைச்ச போல நடந்துக்கிறதும் தான் வாழ்க்கையில சந்தோஷம்னு நினைச்சு பெத்தவங்களுக்கு தெரியாம இப்படி பண்ணிட்டோம். நாங்க மட்டும் இவங்க வலையில மாட்டி இருந்தா எங்க வாழ்க்கையே போயிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்று கைகோப்பினால் ஒருத்தி. மற்றவளும் எங்களை மன்னிச்சிடுங்கண்ணா, இனி இப்பெல்லாம் பண்ண மாட்டோம் என்று கூறிவிட்டு அந்த பையன்களை முறைத்து கொண்டே கிளம்பினர். அவன் சொல்லுவதை கேட்டுக்கொண்டு தலை குனிந்து நின்றிருந்தனர் அந்த பையன்கள் 2 பேரும். நிக்கிறானுங்க பாரு, படிக்கிற வயசுல மேயிற புத்தி, இப்பவே எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிடணும்னு வெறி என்றவன் அவர்கள் கன்னத்தில் ஓங்கி ஒன்று கொடுக்க, சாரி சார், தெரியாம பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க சார் என்று ஒருத்தன் சொல்ல மீண்டும் அவன் கன்னத்தில் பலாரென விட்டான் விக்ரம். என்னடா தெரியாம? இதே மாதிரி தெரியாம உன் தங்கச்சி கிட்ட நடந்துக்குவியா இல்ல உன் அம்மா கிட்ட நடந்துக்குவியா? அவங்கெல்லாம் உன் சொந்தம்னு தெரியுது தானே? நட்புனா என்னன்னு புரியாம உங்க வலையில சிக்கிற சின்ன பொண்ணுங்களை எதுக்குடா பலி கொடுக்குறீங்க என்று ஆத்திரப்பட்டவனின் தோளில் ஆதரவாய் கை வைத்தான் வினோத். தெரியாம பண்ணிட்டாங்களாம், தெரியாம. பாருடா என்ன சொல்றான்னு என்றவனின் கண்கள் கலங்க தொடங்கி இருக்க அவன் தோளில் தட்டி கொடுத்தான் வினோத். அந்த பையன்கள் இவன் எதற்கு இப்படி எமோஷன் ஆகிறான் என்று புரியாமல் விழிக்க, இனி இப்படி பண்ணுனா ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் இருக்க எல்லா கேஸையும் உங்க மேல போட்டுருவோம் பாத்துக்க. ஒழுங்கு மரியாதையா படிக்கிற வழிய பாருங்க. படிக்கிற பசங்களாச்சேன்னு சும்மா விடுறோம் என்று அவர்களை அனுப்பி வைத்தான் வினோத். டே விக்ரம், சரி விடுடா, ஃபீல் பண்ணாத. இந்த சொசைட்டி இப்ப இப்படிதானே இருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையா இருடா, முகத்தை கழுவிட்டு வா என்றான் நண்பனிடம். சற்று நிதானித்த விக்ரம், இவன் தெரியாம செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுறான். எதுவுமே தெரியாம எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம போறத நினைச்சு பார்த்திருப்பாங்களா? அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இவனுங்க ஏன் இப்படி இருக்காங்க? சரி வா என்று நண்பனை சமாதானப்படுத்தினான் வினோத். இந்த பூமியும் சூரியனும் எப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இயங்குதோ அது போலதான் மனுஷனுங்களும் ஒரு கட்டுப்பாட்டோட வாழணும். அப்படி இல்லைன்னா அந்த சமூகம் இப்படிதான் சீரழிஞ்சு போகும் என்றான் அழுத்தமான குரலில் விக்ரம். அவன் சொன்னதை திகைப்புடன் கேட்ட வினோத், நீ சொல்றதும் சரிதான்டா. நீ ஏன்டா நிஜமாலுமே போலீஸ்ல சேரக்கூடாது? உன் மனசுல உள்ள காயத்துக்கு வடிகாலாவும் இருக்கும். சட்டப்படி இந்த விஷயங்களை அதிகாரத்தோட அணுகவும் முடியும். நீ ட்ரை பண்ணி பாருடா என்றான். இதுவரை தனக்கு தோன்றாத விஷயம். நண்பன் சொன்னது போல முயற்சித்தால் தான் என்னவென்று யோசிக்க தொடங்கினான் விக்ரம்.
தன் மனம் கவர்ந்தவனின் வருகைக்காய் தன்னை பார்த்து பார்த்து அலங்கரித்துக் கொண்டிருந்த வினோதினியின் அழகிய முகம் கோபத்தில் சுருங்கியது. என்னடா சொல்ற? நீ சொல்றது நிஜமா? ஆமாக்கா, இங்க ஒரு வேலையா ரியல் எஸ்டேட் ஆபீஸ்க்கு வந்தேன். அப்ப சத்யா சார் காரு வெளியே நின்னுட்டு இருந்துச்சு. அவர் தானு பார்க்க வெளியே நின்னு கவனிச்சேன். அப்பதான் தெரிஞ்சது அவர் கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்திருக்காருன்னு. ஓ, அது வேற யாருக்காவது வேண்டி அழைக்க வந்திருப்பாரோ என்னவோ என்றால் அவள் ஒரு நப்பாசையில். அவளது அழகிய பளிங்கு முகத்தில் அங்கங்கே பொடி பொடியாய் வியர்வை துளிகள் மின்னியது. அட போக்கா, எல்லாம் உறுதி பண்ணிட்டு தான் சொல்றேங்கிற, நீ இன்னும் நம்பாம கேள்வி கேக்குற. அவர் பத்திரிகையை கொடுக்கும்போது எனக்கு கல்யாணம் நிச்சயமா வந்துருங்க, எல்லாரையும் கூப்பிடல, ரொம்ப முக்கியமான ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிடுறேன்னு சொன்னாரே என்றான் எதிரில் அலைபேசியவன். அதை கேட்டதும் தொண்டைக்குழி உலர்ந்து விட நனைத்து கொண்டவள், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரா? எனக்கு நம்பிக்கை இருக்கு, இது வேற ஏதாவதா இருக்கும் என்றால் மீண்டும் நம்பிக்கை இல்லாமல். போக்கா, நான் சொல்றத சொல்லிட்டேன். இனி நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம். உன் வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்துலதான் சொல்லிட்டு இருக்கேன். இனி உனக்கு தோன்ற போல செய். சரி, வச்சிடுறேன் என்றவன் அலைபேசியை வைத்துவிட சிறிது நேரம் அப்படியே வைத்துக்கொண்டு மூளை மரத்து போய் நின்றிருந்தாள் வினோதினி. மெல்ல யோசிக்க தொடங்கியவள் மனதில் பதட்டம் ஏற தொடங்கியது. அவளுக்கு தெரிந்த ஒரு பையன்தான் அழைத்து இந்த விஷயத்தை கூறியிருந்தான். தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தை சினுங்கவும் சிதறிக் கொண்டிருந்த நினைவுகளுக்கு சீல் வைத்து பூட்டிவிட்டு மகளை எடுத்து சமாதானப்படுத்த தொடங்கினாள். சங்கவி குட்டிக்கு பசிக்குதா? அழாதடா குட்டி, அம்மா பால் எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு சமத்தா விளையாடுவீங்களாம் என்றவள் மகளை எடுத்துக்கொண்டு அடுக்கலைக்குள் நுழைந்தாள். பாலை கலந்து பாட்டிலில் ஊற்றி மகளுக்கு கொடுக்க தொடங்கியவளின் நினைவுகள் மீண்டும் சத்யாவை சுற்றி வர தொடங்கின. சிறு வயதிலேயே தாயை இழந்து வளர்ந்த பின்பு தந்தையையும் இழந்த வினோதினி ஒரு செங்கல் சூளையில் கணக்கெழுதும் வேலைக்கு போய்கொண்டிருக்கும் போதுதான் அங்கு அடிக்கடி வியாபார விஷயமாய் வரும் சத்யாவை சந்தித்தாள். எளிமையாயிருந்தாலும் இயற்கையிலே பேரழகியான அவளுடன் நெருங்கி பழகும் சந்தர்ப்பம் கிடைக்காதா என காத்திருந்தது பல ஆண்களின் கண்கள். சத்யாவின் அழகும் வசீகரமான பேச்சும் தோற்றமும் அவளுக்கும் அவனிடம் ஒரு பிடிப்பை கொடுக்க சரளமாய் பேச தொடங்கியவள் விருப்பத்துடன் பழக தொடங்கியிருந்தாள். அவளது கண்ணை பறிக்கும் அழகும் இளமையும் சத்யாவை கவர அவளிடம் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு நெருங்கி பழக தொடங்கினான். அவளுக்கும் அது பிடிக்கவே செய்தது. யாரும் இல்லாத அனாதையாய் அன்புக்கு ஏங்கி ஓநாய்களின் வேட்டையாடல்களுக்கு பயந்து ஒதுங்கி இருந்தவளின் மனதில் இதமான மலைச்சாரலாய் தோன்றினான் சத்யா. அவனது அன்பான பேச்சும் அக்கறையும் அவனுடனே இருக்க வேண்டும் என மனது ஏங்க தொடங்கியது. ஒரு மழை நாளின் குளிர்மையில் அவர்களுக்குள் மூண்ட காதல் தீயின் வெப்பத்தில் அவனிடம் தன்னை இழந்தவளை தன் கட்டுக்குள் கொண்டு வந்து சில பல வாக்குறுதிகள் கொடுத்து ரகசியமாய் குடும்பம் நடத்த தொடங்கினான். கர்ப்பமானவள் திருமணத்திற்கு வற்புறுத்த தொடங்க அவனுக்கு தலைவலி தொடங்கியது. யாருக்கும் தெரியாமல் பேருக்கு ஒரு தாலியை கட்டி வேறு ஊரில் குடி வைத்திருந்ததால் ஊருக்கும் இவை தெரியாமலேயே இருந்தது. தன்னை வளர்த்திய மாமன் மகள் இன்னும் கல்யாணம் முடிக்காமல் இருக்கையில் தன் கல்யாணம் பற்றி பேசுவது தவறென்று கூறியவன் அவள் கல்யாணம் முடிந்ததும் சமயம் பார்த்து தங்களை பற்றி சொல்லுவதாய் வாக்கு கொடுத்திருந்தான். குழந்தைக்கு 6 மாதம் ஆகியும் இப்போதும் அதே தான் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இன்று சத்யா வருவதாய் கூறியிருந்தான். அவனுக்காய் காத்திருந்த போதுதான் தனக்கு தெரிந்த ஒரு பையனின் மூலம் காதை வந்தடைந்த செய்தியில் அரண்டு போயிருந்தாள் வினோதினி. எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியாய் பயமுறுத்த சங்கவியை பார்த்து கொண்டே யோசித்தாள். எவ்வளோ ஆசையா அவன் பேரோட எழுத்தும் என் பேரோட எழுத்தும் உன் பேர்ல வர்றதுக்காக பார்த்து பார்த்து சங்கவின்னு பேரை தேர்ந்தெடுத்தேன். கணவன் மனைவி குழந்தைன்னு அழகா ஒரு வாழ்க்கை வாழ எத்தனை கனவு கண்டிருப்பேன். அதெல்லாம் பொய்யா போயிடுமா? நீயும் என்ன மாதிரி யாரும் இல்லாம நிராதரவா வளர வேண்டி வருமா? கலங்கிய கண்களுடன் மகளை பார்த்தவள் நெஞ்சோடு அணைத்து கொண்டாள். கூடாது, என்னோட உன் வாழ்க்கையும் சீரழிஞ்சு போக நான் விடமாட்டேன். என்ன மனைவியா எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துறதா சொல்லிட்டு இப்ப அவன் கல்யாணத்துக்கு எப்படி அழைப்பான்? இதுல இருக்க உண்மையை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வரட்டும், இன்னைக்கு இதை பத்தி பேசியே ஆகணும் என மனதுக்குள் உருவேற்றி கொண்டாள். குழந்தை பால் குடித்து விட்டு மீண்டும் தூங்க தொடங்கி இருந்தது. கல்யாணத்திற்கு இன்னும் 3 நாட்களே இருந்ததால் மெதுவாய் அந்த மனநிலைக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள தயாராகி இருந்தனர் இலக்கியாவின் வீட்டினர். தந்தையை பற்றி யோசித்துக் கொண்டு ஜன்னலில் சாய்ந்து நின்றிருந்த இலக்கியா பின்னல் அசைவு கண்டு திரும்பினாள். உள்ளே வந்த சத்யா அவளிடம் ஒரு செக் புக்கை நீட்டினான். இலா, இதுல ஒரு சைன் போடுடா, ஒரு பேமெண்ட் அனுப்பணும். அவன் நீட்டிய இடத்தில் கையெழுத்திட்டு நீட்டவும், இருமா இன்னும் இருக்கு என்றவன் அடுத்ததை காட்ட அதிலும் கையெழுத்திட்டு கொண்டே, இதெல்லாம் நீங்களே பாத்துக்க கூடாதாத்தான், என்கிட்ட இதுக்கு சைன் வாங்குறீங்க என்றாள் அந்த பேதை பெண்.
என் டார்லிங்க்கு ஒரு சைன் போட கூட அலுப்பா இருக்கா என்ன? என்ன பண்றது செல்லம்? மாமா எல்லா விஷயத்துக்கும் நாமினியா ஒன்னத்தானே போட்டிருக்காரு. நீதான் அவரோட சொத்து வாரிசு. மனதுக்குள் பகையோடு உதடுகளில் சிரிப்பை புகைய விட்டான் அந்த கயவன். போங்கத்தான், இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? கல்யாணம் முடிஞ்சதும் வேலையா இதெல்லாம் என் புருஷன் பேருக்கு மாத்தணும் என்றவளின் உதடுகளில் ஒரு ரகசிய புன்னகை. அதை கேட்டதும் கடும் வெப்பத்தில் காஷ்மீர் போய் வந்தது போல மனது குத்தாட்டம் போட்டது அவனுக்கு. சரி டார்லிங், நீ மாமாவை பத்தியே நினைச்சு உடம்ப வருத்திக்காம அத்தையும் பாட்டியவும் கவனி. இப்படி நீ ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தா அவங்க கவலைப்படுவாங்கல்ல என்றவன், நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் கிளம்புறேன், நாளைக்கு வந்துருவேன் என்று கூறி விடை பெற்றான். எப்போதும் அவன் கிளம்புவதாய் சொன்னால் முகம் வாடி நிற்பவள் இன்று தந்தையின் பேச்சை அவன் எடுத்திட்டதால் அதிலேயே உழன்று கொண்டிருந்தாள். அப்பா இருந்திருந்தா என் கல்யாணத்துக்கு வீடு இப்படியா இருக்கும்? எவ்வளோ கலகலப்பா இருந்திருக்கும், எவ்வளோ சந்தோஷமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பாரு. கலங்க தொடங்கிய கண்களை கட்டுப்படுத்த முயன்றும் கன்னத்தில் கண்ணீர் வழிந்தோடியது. அப்போது அங்கே வந்து அவளது பர்வதம் பாட்டி, ஏ கருவாச்சி, நீ இப்படியே எப்பவும் அழுதுட்டு இருந்தா இந்த பிரதேசத்துல தண்ணி பஞ்சமே தீந்துடும் போல இருக்கு. கல்யாண பொண்ணா லட்சணமா சிரிச்ச முகத்தோட இரு. இப்படியே அழுமூஞ்சியா இருந்தா என் பேரனுக்கு நான் வேற பொண்ணை கட்டி வச்சிருவேன் சொல்லிட்டேன் என்று அவளை மிரட்டவும், சாதாரண மனநிலையில் இருந்தால் அவருக்கு ஏட்டிக்கு போட்டியாய் பேசுபவள் இன்று மௌனமாகவே இருந்தாள். என்னடி கருப்பட்டி, நாக்க அடமான வச்சிட்டியா என்ன? ஒன்னும் பதில் பேசாம நிக்கிற என்று மீண்டும் வம்பிழுக்க, ஏன் பாட்டி, உனக்கு வேலை இருந்தா போய் பாரு என்று அமைதியாய் சொல்லிவிட்டு தோட்டத்துக்கு நடந்தவளை கவலையுடன் நோக்கியது அந்த ஒளி குறைய தொடங்கிய கண்கள். கனவுகள் சுமக்க வேண்டிய கண்ணி அவள் கவலைகளை சுமந்திருக்கிறாள். நிகழ்வுகளில் விடுபட முடியாமல் நிதர்சனத்தின் தாக்கம் தாளாமல் காதல் கண்கட்டு வித்தையில் கட்டுண்டு கண்ணிழந்து கிடக்கிறாள். விழித்துக் கொள்வாளா? உண்மையின் சூட்டில் நெஞ்சம் தகித்துக் கொள்வாளா? விடியலின் விடைக்காய் காத்திருக்கிறாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.